ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராசி டிப்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம ராசி டிப்ஸ் சேனலில் ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்ஸ் வீடியோ தான் பார்க்க போகிறோம். தலையில் பேனு ஈறு பொடுகு இல்லாமல் இருக்கிறதுக்கான டிப்ஸ் தான் இன்றைக்கி வீடியோவில் நான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், அது என்ன டிப்ஸுங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். நம்ம ராசி டிப்ஸ் சேனலில் ஆல்ரெடி தலையில் பேனு ஈறு பொடுகு இல்லாமல் இருக்கிறதுக்காக ஒரு வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோட லிங்க் கூட இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், தேவைப்பட்டால் செக் பண்ணி பாருங்கள். தலையில் பேனு ஈறு பொடுகு இல்லாமல் இருக்கிறதுக்கு தலையில் எதையாவது அரைச்சி அப்ளை பண்ணி நல்லா ஊற வச்சு அதுக்கப்புறமா தலையை வாஷ் பண்ணுவோம். இந்த மாதிரி பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும், சிரமமாக இருக்கும். அந்த மாதிரியெல்லாம் இல்லாமல் ரெகுலராக நீங்கள் ஒரு சின்ன சின்ன விஷயங்களை ஃபாலோ பண்ணிட்டு வந்தாவே தலையில் பேனு ஈறு பொடுகு இல்லாமல் இருக்கும். அதுக்காக நான் எடுத்திருக்க பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வேப்ப இலை தான் எடுத்திருக்கேன். வேப்ப இலை தலையில் இருக்கிற பேனு ஈறு போகிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். இதை நீங்கள் அரைச்சி அப்ளை பண்ண கூட தேவையில்லை. வேப்ப இலையில் பழுப்பு இலை பூச்சி எதுவுமே இல்லாத அளவுக்கு பார்த்துட்டு க்ளீன் பண்ணி வெறும் இந்த இலையை மட்டும் நம்ம உருவி வச்சுக்கலாம். உருவி வச்சுருக்க வேப்ப இலையை தலகாணி முறை அல்லது காட்டன் கிளாத்தில் இருக்கிற பேக்கில் போட்டு வச்சுக்கோங்க. எந்த அளவுக்கு இருக்கோ அந்தளவுக்கு நிறையா ஃபுல்லாக கூட போட்டுட்டு ஒரு பேண்டு போட்டு கட்டி வச்சுக்கோங்க. தூங்க போகிறதுக்கு முன்னாடி நம்ம வச்சு படுக்கிற தலகாணி மேலே இந்த பேக்கை வச்சு நம்ம ரெகுலராக தூங்கிட்டு வந்தோம்னா தலையில் பொடுகு பேனு ஈர் பிரச்சனை இருக்கவே இருக்காது. இது ஒரு நிரந்தரமான ஒரு சொல்யூஷனாக இருக்கும். கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பாருங்கள். செகண்ட் டிப்ஸ் என்னங்கிறத பார்க்கலாம். அதுக்காக நான் வேப்ப எண்ணெய் தான் எடுத்திருக்கேன். வேப்ப எண்ணெயோட ஸ்மெல்லு நிறைய பேருக்கு பிடிக்காமல் இருக்கும். ஏன்னா அதோட ஸ்மெல்லு ரொம்ப ஹெவியான ஸ்மெல்லாக இருக்கும். இதை நீங்கள் பியூராக எடுத்து அப்ளை பண்ணணுங்கிறது கிடையாது. நீங்கள் ரெகுலராக அப்ளை பண்ணிகிட்ருக்க தேங்காய் எண்ணெயில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் 1/4 லிட்டர் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் எடுத்திங்கன்னா அதில் 1/4 ஸ்பூன் அளவுக்கு வேப்ப எண்ணெய் கலந்துக்கலாம். இதுவே 1/2 லிட்டர் எடுத்துக்கிட்டிங்கன்னா 1/2 ஸ்பூன் அளவுக்கு கலந்துக்கலாம். இதை நீங்கள் கலக்கிறனால இதோட ஸ்மெல்லு உங்களுக்கு ரொம்ப ஹெவியாக தெரியாது. ரெகுலராக நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஏன்னா வேப்ப எண்ணெய்க்கு நல்ல முடி வளர்ச்சியும் அதிகமாக வளரும். தலையில் பேன் பொடுகு ஈறு எதுவுமே இருக்கவே இருக்காது. சுத்தமாக இருக்கும். தலை பார்க்குறதுக்கும் நீட்டாக இருக்கும். இந்த மெத்தடை ரெகுலராக ஃபாலோ பண்ணி பாருங்கள், நல்ல ரிசல்ட்டு கிடைக்கும். தலையில் நம்ம எதையும் அப்ளை பண்ணி ஊற வச்சு வாரத்துக்கு 2 தடவை தலை குளித்து அந்த மாதிரி ப்ராசஸ்க்கெலாம் பண்ணணுங்கிறதே கிடையாது. இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் இனிமேல் பேனு ஈறு பொடுகு வராமல் இருக்கிறதுக்கு என்ன டிப்ஸை ஃபாலோ பண்ணலாங்கிறது தெரிஞ்சிருக்கும். கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, ரிலேட்டிவ்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் என்ன நம்ம ராசி டிப்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் தினம் நான் அப்டேட் பண்ணக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.